நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இன்று போலியோவை ஒழிப்பதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும், அதாவது 5 மற்றும் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் போலியோ சொட்டு மருந்துகள் பொது இடங்களில் வழங்க பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த போலியோ மருந்துகள் எதற்காக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும், ஏன் கொடுக்க வேண்டும், அதற்கு அந்த சொட்டு மருந்தை கொடுக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக இன்று நாம் மார்னிங் பிரைம் ஸ்பெஷலில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நம்மிடையே இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்டான வித்யாலட்சுமி நம்மளிடையே இருக்கிறார் டாக்டர். அது மட்டுமின்றி போலியோ பிளஸ்னுடைய சேர்மன் மிஸ்டர் உதயகுமார் அவரும் நம்மிடையே இருக்கிறார். போலியோ தொடர்பான பல்வேறு விதமான விவாதங்களை நாம் தொடங்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக தமிழகம் முழுவதும் 40,000க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்துகள் வழங்கப்படுகிறது. அது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது நாம் பார்த்து விடலாம். போலியோ எனப்படும் இளம்பிள்ளைவாத தாக்கம் உடல் அளவில் குறைபாட்டை ஏற்படுத்துகிறது. போலியோ பாதிப்பு இல்லாத நாடாக இந்தியா விளங்கினாலும் இது தொற்று நோய் என்பதால் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பது மிக அவசியமானது என அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறையைச் சேர்ந்த டாக்டர் சேகர் கூறியது, சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய இந்த முகாமானது தொடர்ந்து 20வது ஆண்டாக தமிழக அரசும் இந்திய அரசும் செய்து வருகிறது. இதன் பயனாக கடந்த 11 ஆண்டுகளாக ஒரு போலியோ நோய் கூட நமது தமிழ்நாட்டில் இல்லை. முதல் தவணையாக கடந்த ஜனவரி மாதம் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்ட நிலையில் இன்று 2வது தவணையாக சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 43,051 சொட்டு மருந்து முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட முக்கியமான இடங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை சொட்டு மருந்து மையங்கள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலியோ அற்ற நாடு இந்தியா என இந்திய அரசு கடந்த ஆண்டு அறிவித்தது. பின் உலக சுகாதார நிறுவனத்தாலும் இந்தியா போலியோ அற்ற நாடு என அறிவிக்கப்பட்டது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் நைஜீரியா உள்ளிட்ட பல நாடுகள் இன்றும் போலியோ பாதிப்பு பட்டியலில் உள்ளன. மகா தமிழ் பிரபாகரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் மறக்காமல் அவர்களுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்திடுங்கள். போலியோ இல்லாத உலகை உருவாக்க உதவிடுங்கள். இது நியூஸ் 7 தமிழ் சார்பாக நாங்கள் உங்களுக்கு விடுக்கும் கோரிக்கையாக கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சார் வணக்கம் சார், உதயகுமார் சார். டாக்டர் உங்களுக்கும் வணக்கம். தற்பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த உலக அரங்கில் போலியோ அற்ற நாடாக இந்தியா தற்பொழுது விளங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு இந்தியராக நாம் எல்லாருமே ரொம்பவே ஒரு பெருமிதம் கொள்ளலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தற்பொழுது இந்த போலியோ இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் எந்த அளவிற்கு இருக்கிறது, அதில் அந்த போலியோ நோய் குறித்த விழிப்புணர்வு என்பது மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, ஒரு போலியோ பிளஸோட சேர்மனாக உங்ககிட்ட நான் இந்த முதல் கேள்வியை வைக்க விரும்புகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 1970-80களில் பிறந்த ஒரு அந்த வயது அந்த பருவத்தினருக்கு மட்டும் அந்த போலியோனுடைய பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் அது வரைக்கும் நல்லாவே தெரியும். இந்த 1980களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்தவங்களுக்கு அந்த போலியோ இளம்பிள்ளைவாதம் என சொல்லக்கூடிய அந்த நோயினுடைய தாக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் பார்த்துருப்போம், எதிர் வீட்டில் பார்த்துருப்போம். நிறைய அது மாதிரி நடக்க முடியாமல் 2 கால்களும் சூம்பி போய் அவங்களுக்கு அதை என்ன சொல்லுவாங்க தமிழ்லனா இளம்பிள்ளைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லை, அது பார்த்தீங்கன்னா எகிப்தினுடைய ஒரு கல்வெட்டில் சுமார் கிமு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது சொல்லணும் அப்படின்னா ஒரு 3600 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இளம்பிள்ளைவாதத்தால் பாதிக்கப்பட்டவனுடைய ஒரு கல்வெட்டு இருக்கிறதா சரித்திரத்தில் சொல்கிறாங்க. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த ஆரிஜின் இதனுடைய நம்ம இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம இந்த நவீன வளர்ச்சியின் காரணமாக ஒரு கட்டத்தில் உலக சுகாதார நிறுவனம் WHO என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நோய் ஒரு மனித இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருந்துட்டு இருக்கு. இதை நம்ம முற்றிலும் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. இந்த நோய்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காலத்து நம்ம ஒரு 40 வயசுக்கு ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இடது தோள்பட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மையன் ஒரு இது போட்டிருப்பாங்க. அந்த சின்ன அம்மை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ ஒழிக்கப்பட்டு இப்போ அடுத்த கட்டமாக உலக சுகாதார நிறுவனம் போலியோ நோயை ஒழிப்பதில் ஒரு மும்முரம் காட்டும் பொழுது இதில் ரோட்டரி இன்டர்நேஷனல் இயக்கம் தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சுட்டு இதை
இந்த முழுமையாக உலகத்திலிருந்து அனைத்து மக்களிடமும் இருந்தும் இந்த நோய்க்கு எதிரான ஒரு 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 தீவிரத்தை வந்து குறைச்சி இந்த போலியோ இல்லாத ஒரு உலகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து மும்முரமாக வந்து பணியாற்றி 1985ஆம் ஆண்டு இதுக்கான முயற்சியை எடுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சேபின் அப்படிங்கிறவர் வந்து அந்த போலியோ வைரஸ் அந்த ஒடுக்கிறதுக்கான ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரோட்டரி இயக்கத்தின் சார்ந்த ஒரு உறுப்பினர். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு அரிதான ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா வந்து அதை உடனே வந்து பேட்டன் ரைட் பண்ணி நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஆசைப்படுவோம். ஆனால் வந்து டாக்டர் சாபின் வந்து அப்படி பண்ணுறதில்ல. அவர் வந்து முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக இந்த உலகத்துக்கே அர்ப்பணித்து வச்சார். அவர் வந்து அந்த மருந்தை வச்சு தான் வந்து உலக சுகாதார நிறுவனம், அப்புறம் ரோட்டரி இன்டர்நேஷனல், அதுக்கப்புறம் சிடிசி எனப்படுகின்ற அட்லாண்டாவில் இருக்கக்கூடிய சிடிசி எனக்கூடிய ஒரு தன்னார்வ நிறுவனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய அனைத்து அரசாங்கங்களும் இந்த ஒழிப்பில் வந்து தன்னை முழுமையாக வந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. இதில் ரோட்டரி இயக்கத்தினுடைய முக்கிய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 3000 கோடி ரூபாய் வந்து ரோட்டரி உறுப்பினர்கள் மூலமாகவே வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணப்பட்டிருக்கு இந்த வேக்சின் வந்து பொதுமக்களுக்கு அடையணுங்கிறதுக்காகவே. கண்டிப்பாக, அதாவது வந்து இந்த போலியோ வேக்சினை பற்றி கூட அதோடைய அந்த எப்படி உருவாகுச்சு அப்படிங்கிறத பற்றி கூட சொன்னீங்க. மேம், டாக்டர் வித்யா மேம், உங்ககிட்ட நான் கேட்குறேன், இப்போ இந்த போலியோ அப்படிங்கிறது அந்த எந்த வைரஸால் அந்த போலியோ வந்து அஃபெக்ட் ஆகுது? அந்த போலியோ வந்து அஃபெக்ட் ஆன குழந்தைகளுக்கு முதல்ல எந்த உறுப்பு பாதிக்கப்படுகிறது? போலியோ அண்ட் கிரீக்கில் வந்து போலியோனா கிரே செல் ஸ்பைனல் கார்டை பாதிக்கப்படுறது. ஸ்பைனல் கார்டில் வந்து இந்த ஆன்டீரியர் ஹார்ன் செல் அப்படின்னு ஒரு செல் இருக்குது. ஸோ இந்த வைரஸ் அநேகமாக இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆன்டீரியர் ஹார்ன் செல்லை பாதிக்கும். ஸோ பாதித்த குழந்தைங்க நிறைய விதத்தில் சஃபர் பண்ணுவாங்க. ஒன்று சார் சொன்ன மாதிரி பெராலிசிஸ். அதை தவிர இந்த வைரஸ் வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் கூட உண்டாக்கலாம். ப்ரீதிங் ப்ராப்ளம் எதனால? அந்த நர்வ் சப்ளை பண்ணுறது, டயஃப்ரம்ன்றது ஒன்று இருக்குது, அதுக்கு நர்வ் சப்ளை பண்ணுறது, அதனால ப்ரீதிங் ப்ராப்ளம்னா அது கூட உண்டாகலாம் இந்த குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து பேசிக்காக என்ட்ரோ வைரல் குரூப். ஆர்என்ஏ வைரஸ்னால் ஒரு வைரஸ், இதில் நிறைய விதம் இருக்குது. ஒன்று வந்து இந்த போலியோ வைரஸ். இதை தவிர நான் போலியோ வைரஸ்னு கூட நிறைய விதமான வைரஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக, அதாவது வந்து இன்றைக்கி போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிற நிலையில் போலியோ பாதிப்புகள் இல்லாத நாடாக தொடர இந்தியா மேற்கொண்டு வரும் பணிகள் என்னென்ன அப்படிங்கிறது கூட இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 50,000 பேர் போலியோவால் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் பல்ஸ் போலியோ என்ற பெயரில் கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் நிதியாண்டில் போலியோ ஒழிப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் முழு வீச்சில் தொடங்கப்பட்டன. இந்த பணிகளில் 1,50,000 கண்காணிப்பாளர்களின் கீழ் 23 லட்சம் பேர் களப்பணியாற்றினர். இதன் காரணமாக போலியோ நோய் தாக்கம் முழுமையாக குறைந்தது. இதற்கு முன்பு கடந்த 2011ஆம் ஆண்டு மேற்கு வங்க மாநிலத்தில் 18 வயது பெண் ஒருவர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட தகவல் வெளியானது. இதனை தவிர தொடர்ந்து 3 ஆண்டுகளில் போலியோ பாதிப்பு எதுவும் இந்தியாவில் கண்டறியப்படவில்லை. இதனால் போலியோ இல்லாத நாடாக இந்தியா உலக சுகாதார நிறுவனத்தால் கடந்த ஆண்டு முறைப்படி அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் தொடர்ந்து போலியோ ஒழிப்பு நடவடிக்கைகளை எடுத்து வந்தால் மட்டுமே இந்த நோய் இல்லாத நிலையை தக்க வைக்க முடியும். பிற நாடுகளிலிருந்து தனி நபர் ஒருவர் போலியோ நோய் கிருமிகளுடன் இந்தியாவில் நுழைந்தால் கூட இந்நோய் மீண்டும் தாக்க தொடங்கிவிடும். எனவே வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வருவோர் போலியோ நோயால் பாதிக்கப்படவில்லை என்று உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு உள்ளது. இதனால் போலியோ ஒழிப்பு பணிகளை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. சார், இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த அந்த கிராஃபிக்ஸில் கூட அதாவது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்தியாவிற்கு வரக்கூடிய இந்த மைக்ரேட்டிவ் பீப்புள்ஸ் அவங்களால தான் வந்து போலியோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம தொடர்ந்து இந்த 2011 ஜனவரிக்கு அப்புறமா போலியோ இல்லாத நாடாக நம்ம உருவாகிட்டதாக கூட நம்ம நாட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த பட்சத்தில் இப்போ பார்க்குறப்ப போலியோ நோய் தாக்குன ஒருத்தர் வந்து இப்போ நம்ம கண்ட்ரிக்கு வரும்பொழுது நோய் தாக்கத்திற்கான வாய்ப்புகள் என்பது எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது எல்லாரும் வந்து சொல்கிறாங்க 2011 WHO வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்தியாவில் இனிமேல் வந்து போலியோ நோய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அஃபிஷியலி டிக்ளேர்டு, அவ்வளோதான். மற்றபடி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பரில் WHO அஃபிஷியலி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கலி இது வந்து பாசிபிளா அப்படின்னா வந்து கிடையாது. இந்தியா மாதிரி மக்கள் தொகை அதிகமாக உள்ள கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் வந்து எக்கனாமிக்கலி பார்த்திங்கன்னா நிறைய அன்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நம்மள மாதிரி கண்ட்ரியில் இதுக்கான தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். முதல் காரணம் என்னென்னா வந்து மைக்ரேட்டட் பீப்புள்ஸ், ஒரு கூலி தொழிலாளர்கள் ஒரு பீகார்லேருந்து இங்கே வராங்க, பாகிஸ்தான்லேருந்து இங்கே வராங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இடங்கள்லேருந்து மற்றொரு இடத்திற்கு வந்து அதிகப்படியான மக்கள் வந்து இடம்பெயர்வு
அப்படிங்கிறது தினமும் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலைகளில் ஒரு குழந்தைக்கு அந்த போலியோ தாக்கம் இருக்குமானால் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் பொழுது அந்த இடத்தினுடைய மக்களும் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே சைனாவில் வந்து போலியோ வந்து ஒழிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, WHO வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் சமீபத்தில் வந்து ஒரு 27 கேஸ் சஸ்பெக்டட் கேஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க சிரியாவும் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண ஒரு கண்ட்ரி, அங்கேயும் வந்து மறுபடியும் வந்து அதனோட தாக்கம் வந்து வந்திருக்கு. இப்போ கூட சிரியாவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த போலியோனுடைய தாக்கம் வந்து போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிற தகவல் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமாம், காரணம் என்ன அப்படின்னா வந்து அங்கே வந்து ஒரு அரசியல் சூழ்நிலையோ மற்ற விஷயங்களோ வந்து இன்ஸ்டபிலிட்டி இருக்கு. அதோட வேக்சினேஷன் பண்ணக்கூடிய இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாப் வேக்சினேஷன் ஒரு நாள் வந்து நேஷனல் லெவலில் தேசிய போலியோ நோய் சொட்டு மருந்து முகாம் நடத்துகிற மாதிரி அங்கே நடத்துவதற்கான தகுந்த சூழ்நிலைகள் கிடையாது. உதாரணம் என்னென்னா வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானத்தில் வந்து அவங்க என்ன பார்க்குறாங்க, இந்த போலியோ வேக்சினேஷன் வரும் பொழுதே வந்து இதில் வந்து மேற்கத்திய நாடுகள் ஏதாவது நம்மளை வந்து ஏதாவது இந்த பிரச்சனைகள் ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற விதத்தில் அவங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமான சில விஷயங்களை மனசில் வச்சிருக்கிறதுனால அவங்களால வந்து முன்னுக்கு வர முடியல. கண்டிப்பாக அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக கூட அவங்க நம்ம பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். மேம், வித்யா மேம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த போலியோ சொட்டு மருந்து இருக்கு இல்லைங்களா, ஏன் வந்து நம்ம சொட்டு மருந்தாக கொடுக்குறோம்? ஏன்னா இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா சார் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மைக்கு வந்து நம்ம தடுப்பூசி தான் கொடுக்குறோம், ஆனால் போலியோக்கு மட்டும்தான் நம்ம ஓரலாக வந்து வேக்சின் கொடுக்குறோம். அதற்கான காரணம் என்ன? போலியோ வந்து என்டரோ வைரஸ்னா இந்த குடல் வழியாக இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த சொட்டு மருந்தாக கொடுக்கும்போது இந்த போலியோ வைரஸ் ஸ்டூலில் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அந்த விதமாக நிறைய பேருக்கு ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா கூட்டம் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். அதனால நாங்கள் வாய் வழியாக கொடுத்தா இட்ஸ் பெட்டர். இன்ஜெக்டபிள் வேக்சினும் இருக்குது, ஆனால் இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் இருக்கும்போது எப்போவுமே ஓரலாக கூட கண்டிப்பாக கொடுக்கணும். சார், இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வெளிநாடுகளில் குழந்தைகளுக்கு வந்து இந்த போலியோ, ஈவன் இந்தியாவில் கூட சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுத்தா அவங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு வதந்தியாக கூட நம்ம பார்க்கலாம். இல்லை, அது முற்றிலும் வதந்தி தான். என்ன அது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னென்னா வந்து இது மறைமுகமாக சில அரசியல் காரணங்கள் கூட இருக்கலாம். ஒரு போலியோ தடுப்பு மருந்து வந்து கொடுக்கறதுனால ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தவறான விஷயம். அந்த குழந்தை வேறு ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருந்து அந்த நேரத்தில் இதை கொடுக்கும் பொழுது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். அது வந்து முற்றிலும் தவறான விஷயம். அது வந்து நிச்சயமாக இந்த போலியோ குறித்து பல்வேறு விதமான சந்தேகங்களை டாக்டரிடமும் உதயகுமார் அவர்களிடமும் கேட்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியை விவாதத்தை நாம் தொடரலாம்.